மிஸ்டர் கங்காதரன். எஸ் சார். 2 கொலைகளை பண்ணிட்டு தலைமறைவா இருக்கிற போட்டோகிராஃபர் திலீப் தனக்கு இந்த கொலைக்கு எந்த விதமான சம்பந்தமும் இல்ல, ஆம்புலன்ஸும் இந்த விக்டர் தான் இதுக்கெல்லாம் காரணம்னு நம்ம டிபார்ட்மெண்ட்டுக்கு லெட்டர் எழுதியிருக்கான். பாஸ், அந்த போட்டோகிராஃபர் திலீப் அனுப்பிச்ச போட்டோனால நம்ம விக்டர் மேல போலீஸ்ல விசாரணை நடத்த போறாங்களாம் பாஸ். க்ளோஸ் பண்ணிடு. ஓகே பாஸ். அந்த திலீப் எங்க இருந்தாலும் அவனை எப்படியாவது கண்டுபிடிச்சு. நான் சொன்னது திலீப் இல்ல, நம்ம விக்டர் பாஸ். எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். तुम नहीं महल लो लो लाला सब्ज देखो मैंने देखो டடடடா அப்படிதான் தர கதவை இழு படவா ராஸ்கல இழு சிட்டடி டடடடா கெட்டி ஓதே வாப்பா வா 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 மதுசா வா தள்ளி உள்ள தள்ளிடு அப்பா அலேக் ரஞ்சன் சும்மா இருறா ஒரு இடமா சொல்லு, எதுக்காக வெறி பிடிச்ச நாய் மாதிரி என்ன கொல்றதுக்கு ஆளையற? சொல்லு சொல்லு. சொல்ல மாட்டேன். டேய், செய்யாத கொலைக்கு ஜெயிலுக்கு போய் இப்பதான்டா பெயில்ல வந்திருக்கிற விஷயத்த சொல்லுடா. சச்சா, உங்களுக்கு விவசாயே கிடையாது. இவன்ட்டெல்லாம் போய் கஞ்சிக்கிட்டு நீங்க போய் அந்த சுத்தி ஆணையெல்லாம் கொண்டாங்க போங்க. படமாக்கி செவுத்துல மாட்டிலங்கறியா? நீங்க போறீங்களா? சொல்லு. யாரு ஒண்ணு இதெல்லாம் செய்ய சொன்னது? இந்த பையன் அடிக்க போறேன். நீங்க இருங்க. சொல்ல மாட்டான் போல இருக்கு. அடிச்சா என்ன ஆகும் தெரியுமா? மூளை கொப்பிடிச்சு வெளியே வரும், காக்கா குருவி சாப்பிடும். இவன் மூளை அதுங்களுக்கு பிடிக்குதோ இல்லையோ? சொல்டா சொல்டா பேமானி. இவன் சொல்ல மாட்டான். நல்லா நடுவுல வைங்க, அப்பதான் டக்குனு முளைக்கிறேன். கண்ணு பாப்பாக்கு அரை கண்ணாடி போட்டுக்கிட்டு வெள்ளை பண்ணி மாதிரி இருப்பானா அவனா? சாக போற நேரத்துல கூட முதலாளி மேல விசுவாசம் வச்சு எம்எல்ஏ எச்சு துப்பலாம். நீ இருக்கிய? நீங்க சும்மா இருங்க சார். எதுக்கா அவன் இத்தனை கொலையும் செஞ்சான் சொல்றா? எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது, ஒண்ணுமே தெரியாது. என்ன நம்புங்க, என்ன நம்புங்க. அத நான் தெரிஞ்சுக்கிறேன். இவனை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போங்க.
குட் ஈவினிங். குட் ஈவினிங். குட் ஈவினிங். கொஞ்சம் சீக்கிரம் பசிக்குது. முதல்ல மெடிசன், அப்புறம் சாப்பாடு. மெடிசன் சாப்பாடு, மெடிசன் சாப்பாடு. என்ன பார்த்தா வாதிஸ்தானா தெரியுது. உங்க மனசு மாதிரியே உங்க வியாதியை வெளியே தெரியாம மறைஞ்சிட்டு இருக்கு. Come on. சாப்பிடுங்க. சாப்பிடுறதுக்கு முன்னாடி டாக்டர் ஏதாவது எடுத்துக்கோன்னு சொல்லிருக்காரு. வா நிஷா. பாஸ், உங்ககிட்ட ஒண்ணு கேட்கணும். கேக்கலாம் கேக்கலாம். செத்து போன விக்டரை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எனக்காக உயிரே ஓடிக்கூடிய ஒரு சின்சியரான சர்வெண்ட் பாவம் ஆக்சிடென்ட்ல சத்துட்டான். இல்ல பாஸ், அது ஆக்சிடென்ட் இல்ல. Then அது கொலை. is it? ஆமா பாஸ். Are you sure? டெஃபினட் பாஸ். I see. Then நேத்து பிரேம விக்டரும் விஸ்கி குடிச்சிட்டு இருந்தாங்க. அப்போ விக்டருக்கு ஒரு போன் வந்தது பாஸ். போன் பேச போன நேரத்துல விக்டர் விஸ்கில பிரேம் எதையோ கலந்தான். அது விஷமா தான் இருக்கணும். அது மட்டும் இல்ல பாஸ், உங்களுக்கு தெரியாம இந்த மாளிகையில இன்னொரு அக்கிரமமும் நடக்குது. ஒரு நாள் ராத்திரி மருந்து கொடுக்கறதுக்காக உங்க ரூமுக்கு வந்துட்டு இருந்தப்போ ஜன்னல் வழியா நம்ம ஆம்புலன்ஸ பார்த்தேன். பாஸ், ஏழைங்களுக்கு உதவணும்னு நீங்க வாங்கின ஆம்புலன்ஸ்ல அந்த 2 பேரும் ஒரு பொண்ணோட டெட் பாடியை கொண்டு வந்தாங்க. அந்த பாடியை கிழிச்சு அதுக்குள்ள இருந்து என்னவோ ஒண்ணு எடுத்தாங்க. அது என்னன்னு புரியல. அப்புறம் அதை இடத்துல இருந்து யாரோ ஒரு தட்டை கொடுத்தாங்க. அது யாருன்னு தெரியல. அப்படியா? அது யாரா இருக்கும்னு நினைக்கிறேன். நிச்சயமா ஒரு மனுஷனா இருக்க முடியாது, மிருகமா தான் இருக்கணும். நாளைக்கு சிலோன்ல இருந்து வர போற டான்சர் சாரதா உடம்புல இருந்தும் ஒரு வைரத்தை எடுக்க போறாங்க. அது இருட்டுல இருக்க போறேன். எனக்கு எல்லா தர்மங்களும் தெரியும், எல்லா நியாயங்களும் தெரியும். புல்லாங்குழல்ல ஓட்ட இருக்கிற வரைக்கும் ஓசை இருந்துகிட்டே இருக்கும். நிஷா, வந்து மாட்டிக்கிட்டு நிஷா குட்டி. நிஷா, நீயே சுட்டிக்கிறியா இல்ல நானா சுடுட்டுமா? Come on, come on, baby.
the room. வெல்கம் மை பாய் வெல்கம். இப்போ அபு ஓபராய் பத்தி தெரிஞ்சுக்கிட்டியா? ஓபராய் மிஸ்டர் ஓபராய், ஓகே? எஸ் சார். ஹலோ. அப்படியா? ஓகே சார். சாரதா நாளைக்கு 4:30 ஃபிளைட்ல சிலோன்ல இருந்து வர்றாங்களா சார்? சாரதா ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது தகுந்த போலீஸ் பாதுகாப்போட கொண்டு வரணும். நம்ம போலீஸ். ஒப்ராய் ஃபேப்ரிக் சார்பில் நான் அமெரிக்கா போயிருந்தப்போ அங்க எனக்கே தெரியாம நடந்த ஆபரேஷன்ல ஏற்பட்ட தழும்புதான் இது. What do you mean? ஏன் சிரிக்கிற? உனக்கு என் உயிர் வேணுமா இல்ல வைரம் வைரம் வேணுமா? சாரதா உடம்புல ஒளிச்சு வச்ச வைரம் இப்ப என்கிட்ட இருக்கு மிஸ்டர் ஓனாய். சாரி மிஸ்டர் ஓபராய். மறுபடியும் பேர் சொல்றேன். பேர் என்ன? வாடா போடான்னு கூட சொல்லுவேன். ஏன்னா இப்ப நான் பல லட்சங்களுக்கு அதிபதி, அதுவும் உன் தயவுல. ஈஸி. உனக்கு வைரம் வேணுமா வேணாமா? Sit down. Sit down. போய் சொல்ற நீ. சாரதாவை அமெரிக்காவுக்கு அனுப்பிச்சது, அவளுக்கு தெரியாமலே அவ உடம்புல வைரத்தை வச்சு தச்சது, இதெல்லாம் பொய்னா நான் சொல்றதும் பொய் தான். சாரதா சிலோன்ல இருந்த வரட்டும், எது உண்மை எது பொய் என்றது அப்புறம் தெரியும். அது வரைக்கும் அது வரைக்கும் சாரதா உடம்புல ஒரு கீறல் விழுந்துச்சு, வைரத்திலையும் கீறல் விழுந்துரும்.
உன்னை நான் சாக விட மாட்டேன். விசாலம், இனிமே அதை பத்தி நினைச்சு கவலைப்படுறதுல பிரயோஜனம் இல்லை. அந்த ரெக்கார்ட் பிரேக் பைய இப்படி ஒரு கொலகாரனா மாறுவான்னு நான் நினைக்கவே இல்லை. நாளைக்கு செலூன்ல இருந்து வர நம்ம சாரதாவை அவன் கண்ணுல படாம எப்படியாவது கூட்டு வந்துடணும். சாரதா ஏர்போர்ட்ல இருந்து வரும்போது போலீஸ் பாதுகாப்போட வரணும். ஹலோ, அனந்தராமன் ஸ்பீக்கிங். போலீஸ் இன்ஸ்பெக்டர் கிருஷ்ணமூர்த்தி பேசுறேன். நீங்க தான் எப்படியாவது என் பொண்ணை காப்பாத்தணும். நீங்க ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ஏர்போர்ட்ல உங்க பொண்ணோட பாதுகாப்புக்காக ஏற்பாடு பண்ணிருக்கிறோம். நீங்க போலீஸோட கோஆபரேட் பண்ணணும். தேங்க்யூ. Hey Jones! Hey Jones! Come here. What's wrong with you? Come on, take this bucket now and come along. Just wait a minute, I'll be coming too. What are you going? Don't be looking around. Carry on. Oh God! What's happened? Oh, what happened? Don't shoot him, please. Don't shoot him. No, I'll kill you. No, Good evening, police control room. Dilip. Sir, Dilip phone. ஹலோ ஹலோ, ஏசி போட்டோகிராஃபர் திலீப். திலீப், திலீப், where are you? திலீப், இப்படி கொடுங்க, நான் பேசுறேன். ஹலோ. கமான், இப்படி கொடுங்க. திலீப், நான் கமிஷனர் பேசுறேன். உண்மையா சப்னாவை கொலை Okay. பண்ணவங்க ஓபராயோட ஆட்கள். அவங்க ஏர்லங்கா பிளைட்ல வர சாரதாவை சிலோன்ல இருந்து சாரதா வராலாம். போய் போலீஸ் அவளை கடத்த போறாங்களாம். எனிவே திலீப் ஏர்போர்ட் சுத்தி தான் இருக்கணும். Let us proceed to airport.